ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிவாஸ் vlog. இன்றைக்கி சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். சண்டே சிவா குட்டிக்கு லீவு. வீட்டில் ரொம்ப போரிங்காக இருக்குமா, டிவி பார்க்குறேன்னு கேட்டார். ஸோ வீட்டில் இருந்தால் இவர் இப்படியே தான் பண்ணிகிட்ருப்பார். சரி வெளியில் எங்கேயாவது போகலாமாடா அப்படின்னு கேட்டால் தேட்டர் போகலாமா அப்படின்னாரு. இவர் ஸ்க்ரீன் டைமிங்ட்டு குறைக்கணும் அப்படின்றதுக்காக நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தா இவர் ஸ்க்ரீன் டைமிங்குள்ளேயே தான் போகிறாரு. ஸோ வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து சரி வாடா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்தாச்சு. வெளியே கூட்டிகிட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு நர்சரி ஐடியா வந்துச்சு. சரி நர்சரி போகலாம், நர்சரி போனால் செடிங்க அங்கே பூவெல்லாம் இருக்கும். ஸோ பிள்ளைங்க நல்லா விளையாடுறதுக்கும் கொஞ்சம் நல்ல ஏரியாவாக இருக்கும், வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அங்கே போய் பார்க்கையில் ஒரு நர்சரி போனோம், பாளையத்துக்குள்ளேயேவும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா அங்கே தொட்டி இல்லாமல் இருந்துச்சு. சரி தொட்டியோடனா ஏதாவது 2 செடி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சி போனேன். ஆனால் அங்கே தொட்டி கிடையாது. சரி ஓகே, தொட்டியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே வந்து செடி வைங்க. ஆனால் அங்கே செடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த விலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி குறைச்சும் கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன அந்த தொட்டி இல்லாதனால நான் நெக்ஸ்ட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அங்கேருந்து அங்கே கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா சரி இன்னொரு நர்சரியில் போய் பார்ப்போம், இங்கே விலை எப்படி இருக்குது, இன்னொரு நர்சரியில் எப்படி இருக்கும் பார்த்துட்டு வருவோம், தொட்டி விலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு நர்சரிக்கு வந்தோம். அந்த நர்சரியில் பார்த்திங்கன்னா செடியெல்லாம் நிறையா இருந்தது. ஆனால் தோட்டக்காரவங்க வந்து வயசானவங்க தான் இருந்தாங்க, அவங்களுக்கு அவ்வளோவா செடியை வந்து சொல்ல தெரியல. அதனால் அங்கேருந்து இன்னொரு நர்சரி போனோம். இந்த நர்சரி வந்தோன்னே சிவா குட்டி செம்ம ஜாலி ஆகிட்டார். என்ன விஷயம் அப்படின்னு பார்க்குறீங்களா, அங்கே வந்து குட்டீஸ் விளையாடுறதுக்கான மினி ப்ளே கிரவுண்ட் செட் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து ஊஞ்சல் இருந்தது, அப்புறம் சீசா இருந்துச்சு, அப்புறம் சர்க்கிள் விளையாடுறதுக்கு, அப்புறம் பிள்ளைங்க வந்து அந்த ஒரு பொம்மை அது மேலே ஏறி, அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதில் தான் வந்தோடனே சிவா குட்டி விளையாண்டுட்டு இருந்தார். ஒவ்வொன்றிலையாக மாறி அவரும் விளையாண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த சண்டே அவருக்கு செம்ம ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் வந்து சரி இன்டோர் பிளான்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டோர் அந்த பேட்ச் பிரிச்சுருந்தாங்க. பிரித்து தான் ஒவ்வொரு சைடும் பிளான்ஸ் போட்டிருந்தாங்க. நிறையா பிளான்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்புறம் அங்கே என்ன இருக்குது, என்ன பிளான்ஸ், எனக்கு பிளான்ஸோட பேர் இதெல்லாம் இன்னும் ஒன்றுமே தெரியாது. சரி சும்மா இன்டோர் பிளான்ஸ் பார்ப்போம், ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வெயில் கம்மியாக தான் வருது. இன்டோர் பிளான்ஸ் அப்படின்னா கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தாலும் வளரும், அதிகமாக இருந்தாலும் வளரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போனேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அங்கே பிளான்ட்ஸ் மட்டும் கிடையாது, செராமிக்லான டாய்ஸஸ் இருந்துச்சு, அப்புறம் பாட்ஸ் இருந்துச்சு. அதையும் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தா குழந்தைங்களுக்கு தான் பொம்மையை பார்த்தா ஆசையாக இருக்கும்னா இங்கே எனக்குமே பொம்மையை பார்த்தா ஆசையாக இருந்துச்சு. இதை வாங்குவோமா அதை வாங்குவோமான்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருந்தேன். அழகாக இந்த பொண்ணோட சிலை, அப்புறம் அந்த புத்தர் சிலை எல்லாம் இருந்துச்சு, சிவலிங்கம், இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்துட்டு சரி அதுலேயும் நான் இந்த கார்த்திகை தீபம் வேறு வருதா, சரி அதனால் தீபத்துக்கு தேவையானது மாதிரி சும்மா ஒரு 2 மண்ணால் ஆனது மட்டும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சிவராம் வந்தார். அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த பக்கம் வேறு அந்த குழந்தைங்களுக்கான டாய்ஸஸ், அப்புறம் வீட்டில் டெக்கார் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அதுக்கு என்ன கூட்டிகிட்டு போயிட்டார், வாமா அங்கே நிறையா இருக்குது, வாங்க இதை வந்து இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் பாட்டுக்கு இந்த பொம்மை அந்த பொம்மைன்னு எல்லா பொம்மையும் தூக்கிட்டு இருந்தார். தம்பி மாத கடைசி, நம்ம கையில் காசு கிடையாது, நெக்ஸ்ட் மந்த் வருவோம், கண்டிப்பாக எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாளித்து அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இருந்தாலும் அங்கே எல்லாமே சோப் பீசஸ்லாம் நிறையா இருந்துச்சு. உங்கள் வீட்டுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போய் வாங்க. என்ன பிளேஸ் அப்படின்னா நம்ம துர்க்கை அம்மன் கார்டன், அதாவது துர்க்கை அம்மன் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, சின்னமனூர், உத்தமபாளையம் இந்த சைடு இருக்கிறவங்க சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். துர்க்கை அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க துர்க்கை கார்டனில் தான், நர்சரி கார்டனில் தான் இதெல்லாமே இருக்குது. உங்கள் கார்டனுக்கு தேவையான திங்ஸஸ், அப்புறம் ஃபர்டிலைசர்ஸ், என்னென்ன தேவையோ கோகோ பிட்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. நமக்கு இப்போதைக்கு நான் சும்மா தான் பார்க்க போனனால அதெல்லாம் எதுவுமே வாங்கலை, சும்மா பார்த்துட்டு. ஆனால் ஒரு ஐடியா கிடைக்கிது. நம்ம வீட்டிலே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எதுவுமே என்ன செய்கிறது, எதுவுமே சில நேரமெல்லாம் பல விஷயங்கள் மறந்தும் போயிடுது. இப்போ இந்த மாதிரி போகையில் சுற்றி எல்லா பக்கம் பார்க்கல நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. சிவா அவங்க அப்பா ஊரில் இருந்தால் வீட்டிலே இருக்க மாட்டோம், ஒரு நாள் லீவ்னாலும் ஊரே சுற்ற போயிடுவோமா, அதனால் நமக்கு அப்படியே பழகிடுச்சு. வீட்டில் இருந்தால் மைண்டே ஆஃப் ஆன மாதிரி ஆயிடுது.
அப்போ பாப்பா அவங்க விளையாண்டுட்டு இருக்கையில் அங்கே ஒரு குட்டி பாப்பாவும் இருந்தாங்க. அந்த குட்டி பாப்பாவை பார்த்தோன்னே எங்களுக்கு ரித்விகா ஞாபகம் வந்துடுச்சு. சரி ரித்விகா குட்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இவங்க 2 பேர் பாசத்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பாசக்கார பயிலுக, ஒருத்தனை விட்டு ஒருத்தர் இருக்கவே மாட்டாங்க. ஒருத்தன் சவுண்டு கேட்டுருச்சு அப்படின்னா இன்னொருத்தவனுக்கு எங்கிட்ட தான் பல்ப் எரியுமோ கொய்யாமையான்னு சிரித்து தவ ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் கிருத்திகா குட்டி வந்து வரையில் நல்லா தூங்கிட்டாங்க. நான் ஸ்கூட்டியில் வந்துட்டு இருக்கும்போதே நல்லா தூங்கிட்டாங்க. வீட்டில் தொட்டியில் போட்டாச்சு. ஆனால் ரித்விகா சவுண்டு கேட்ட உடனே முழிச்சிட்டு தொட்டியை விட்டு இறங்கிட்டாங்க. இறங்கி அப்பையிலேருந்து ஆரம்பித்தாதான் 2 பேரும் ஒரே விளையாட்டு. அவங்க மாமாட்ட வம்பு பண்ணி பாப்பாவை தூக்கணும்னு சொல்லி ரித்விகா குட்டி ஒரே வம்பு, பாப்பாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்றுட்டு ஒரே வம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே செம்ம ஃபன்னு நடக்கும். இதை ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையாக போய்கிட்டே இருக்கும் 2 பேரோட சேட்டை, அவங்க என்னென்ன பண்ணாங்க, சிவா குட்டி என்னென்ன பண்ணார் எல்லாமே இதில் இருக்கும். பொறுமையாக பாருங்கள். என்னையா யாரியா எங்கிட்டு போய் எழுதுறது என்னடா தூக்கு பாப்பாவை. நான் அப்படி தூக்குறேன்ல தூக்கு. அப்படி செய்தான். எப்படி செய்து பாப்பா? ஏமா அப்படி செய்து? நீ தூக்குவா. குடி குடி. ரித்விகாவுக்கு ரித்விகா கப்பல் அப்படின்னா சிவா குட்டிக்கு அவங்க மாமாவும் அவங்க சரவணாப்பாவும் தான் கப்பல். அவங்க 2 பேர்கிட்ட தான் எப்போ பார்த்தாலும் வம்பு பண்ணி சண்டை போட்டு விளையாடுறது எல்லாமே அவங்க 3 பேர், அதாவது சிவராமு, அவங்க மாமா, அவங்க சரவணப்பா. எப்படிமா இருக்கு பாப்பாக்கு? இங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் சாப்பிட்டுட்டு ரித்விகா மாங்காய் வம்பு பண்ணி ஒரு மாங்காய் எடுத்து சாப்பிட்டது புளிப்பு தாங்க முடியாமல் இங்கிட்ட ஓடி வந்துட்டாங்க. என்ன செய்யுது பாப்பா? நல்லாக்கா பாப்பான்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க சூப்பர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டி விடுற சண்டை நடக்கும். பாருங்கள், ஜாலியாக இருக்கும். ஆஃப் பண்ணுங்க. சாப்பிட சொல்லு பாப்பாவை. எடுத்து ஊட்டி விடுமா. ஊட்டி விடுமா, சாப்பிடுன்னு சொல்லுமா. வம்பு கட்டி ஊட்டி விடுமா. பேச சொல்லுமா. சரி விடு, வேணாம். பிச்சு போட சொல்லுமா. பிச்சு கொடு கொடு இப்ப கொடு இப்ப கொடு. வாய் கிட்ட யாருமா கொட்டினது? யார் கொட்டினா வெங்காயத்தை? அப்பா கொட்டினாரா? பாப்பா கொட்டிட்டீங்களா? எப்படி கொட்டினீங்க?
எடுத்து உள்ள ஓடு. சரி எடு எடுங்க தண்ணி எடு. எடு. சிவா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திகாவோட ரித்விகா தான் ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு இப்போ வரைக்கும் தெரியல. அவங்ககிட்ட கேட்டாலும் எனக்கு தெரிலம்மா, எனக்கு ரித்விகா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் ரித்விகாவும் அண்ணா அண்ணான்னு சிவாகிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கும். இவங்க 2 பேர் தான் கூட பிறந்தவங்க மாதிரி இருப்பாங்க. ஒருவேளை கிருத்திகா கூடயே இருக்கிறதுனால அப்படி பாசம் காட்ட மாட்டானா, ரித்விகா தூரமாக இருக்கனால அந்த பிள்ளை மேலே ரொம்ப பாசமாக இருக்கானான்னு தெரியல. என்ன உருட்டு இருக்க? எப்படி உருட்ட படியில இருப்ப? உருட்டி காட்டு அண்ணனுக்கு. நிறைய பொருள் கூட இப்போ நல்ல நீயும் படுத்துக்கோ, நீயும் படுத்துக்கோ. நீ வா, நீ வா, நீ வா. எப்படிம்மா தூங்கணும்? நீ படுத்துக்கோ, படுத்துக்கோ. படுத்துக்கோ, படுத்துக்கோ, படுத்துக்கோ. பையன் படுக்கணும் மெத்தட்ல இது. அண்ணே அம்மாவுக்கோ. தம்பி 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 அது எங்க போடுச்சுன்னா ரெண்டு மணி நேரம் கழித்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா பயங்கரமான மழை. நீ இந்த மழையில் எப்படி போகிறது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மழையெல்லாம் நின்றதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். கைத்து மேலே நடப்பார்.
இந்த அளவு நேற்று ஓரமாக போட்டேன் அளவே இருக்கு. நெக்ஸ்ட்டு மலைக்கு சூடாக ஸ்நாக்ஸ் பாதாம் பால் வித் பட்டர் பேன் தங்கச்சி ரெடி பண்ணாங்க. நீ அப்படி சொன்ன செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாதாம் பால், பாதாம் பால் மலைக்கு பட்டர் பேன். பட்டர் பேன் தாத்தாக்கு போய் கொடுத்துட்டு வாடி. இந்தா கொடுத்து ஆகாது. மனுஷனே நினைக்கிறேன். சுடுதா? செம்ம ஹாட். ஆகா பார்த்து கொண்டு போனா கொட்டிடாம. ஆகா அப்புறம் அவங்க சரவணப்பா ப்ளம் கேக் வாங்கிட்டு வந்தார் சிவா குட்டிக்காக. அண்ணா இனிப்பு சேராது, சாப்பிடாது. வித்து வா கம் ஹியர். அந்த கையில அந்த கையில அந்த அம்மாவுக்கு எல்லாமே லெஃப்ட் ஹேண்டு தான். நல்ல விஷயம். வித்து உனக்கு ஃபைனலாக பிரெட் ஆம்லேட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்களுக்கு இந்த சண்டே செம்மையாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏய் பாப்பா, அம்பட்டி வாயில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. வேண்டாமா, அது மாதிரி கொடுத்ததே அங்கே கொடுத்துருச்சு. அவங்க 2 கையில் வச்சுருக்காங்க பாருங்க. தண்ணி வேணுமா? இது சாப்பிட்டா விட்டுரும். கொடுங்கம்மா, அதையும் கொடுங்கம்மா. ஐயா நல்லா தேங்க்யூ தேங்க்யூ.